தமிழ்நாட்டோட கடற்கரைக்கு ஒரே ஒரு முகம் இல்லைங்க. அதுக்கு ரெண்டு முகம் இருக்கு. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அத பொறுத்து அது உங்களுக்கு ரெண்டு வேற வேற உலகத்தை காட்டும். ஒன்னு பாக்க சொர்க்கம் மாதிரி இருக்கும். இன்னொன்னு சரி வாங்க, அந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய பிளவ பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இத கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் ஈசிஆர்ல ஒரு ராத்திரிக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அனுபவிக்கிற ஒரு பிரைவேட் சொகுசான கடற்கரை, இன்னொரு பக்கம் நம்ம சென்னையோட அடையாளம்னு சொல்ற மெரினா கடற்கரை. ஆனா பாவம், ஒரு குப்பத்தொட்டி கூட இல்லாத ஒரு பொதுவெளி. இதுக்கு நடுவுல இருக்கிறது வெறும் மணல் பரப்பில்ல, ஒரு பெரிய சமூக பிளவு. அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். முதல்ல நம்ம மனசுல வர கேள்வி இதுதான். ஒரே நகரத்துக்குள்ள பக்கத்து பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு கடற்கரைகளும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? வாங்க அதோட ஆழத்துக்கு போலாம். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈசிஆர்னா என்ன? அமைதியான மீன்பிடி கிராமங்கள் தான். ஆனா இன்னைக்கு அது ஒரு லக்ஸரி காரிடார். கோடிக்கணக்குல வெல்லா, ஆயிரக்கணக்குல ரிசார்ட் வாடகை. இங்க விக்கப்படுறது வெறும் ஒரு வீடு இல்ல, பிரைவேட் பீச் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு கனவு. அதாவது சுத்தமான கடற்கரைய அனுபவிக்கணும்னா நீங்க அதுக்கு விலை கொடுக்கணும். சிம்பிள். இப்போ நம்மளோட பொது கடற்கரைகள் பக்கம் வருவோம். மெரினாவா இருக்கட்டும், பெசன் நகரா இருக்கட்டும், குப்பைகளும் உடைந்த பாட்டில்களும் தான் நம்மள வரவேற்குது. வியாபாரிகளோட எண்ணிக்கை 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆனா வசதிகள் அப்படியே தான் இருக்கு. நாய்கள் தொல்லை, உடைந்த நடைபாதைகள்னு நிலைமை ரொம்ப மோசம். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆரம்பிச்ச அந்த மரப்பாதை கூட பாதியில நிக்குது. இது வெறும் அலட்சியம் இல்ல, ஒரு மாதிரி அவமதிப்புன்னே சொல்லலாம். சரி, இந்த வித்தியாசம் ஏன் வருது? இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும். பணம். பணம் எங்க பாயுதுன்னு பார்த்தாலே போதும், அதிகாரம் எங்க சாயுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வாங்க பாப்போம். முதல்ல பொது கடற்கரைகள். நம்ம அரசாங்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற 6 கடற்கரைகளை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த போறோம்னு சொல்லி ஒதுக்குன தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 24 கோடி ரூபாய். இந்த நம்பரை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நம்பரை பாருங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. அதே அரசாங்கம் கிழக்கு கடற்கரை சாலைக்கு ரொம்பவே பயனளிக்கிற ஒரு கடலோர பாலம் கட்ட ஒதுக்கியிருக்கிற தொகை 27,600 கோடி ரூபாய். எங்க 24 கோடி, எங்க 27,600 கோடி? மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா? இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த எண்கள் சொல்ற கதை ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் பொதுமக்களுக்கான 6 கடற்கரைகளுக்கு வெறும் 24 கோடி. இன்னொரு பக்கம் பெரும்பாலும் தனியாருக்கு பயனளிக்கிற ஒரு சாலைக்கு 27,600 கோடி. இது வெறும் நம்பர் இல்ல, அரசாங்கத்தோட முன்னுரிமை எதுங்கிறத காட்டுற ஒரு ஆதாரம். இது வெறும் பண பங்கீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது சட்டத்தையே காத்துல பறக்க விடுற கதை. இங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிஏஜி, அதாவது இந்திய தணிக்கைத்துறை அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? கடலோர பகுதிகள்ல கட்டடங்கள் கட்ட கொடுக்கப்பட்ட அனுமதிகள்ல கிட்டத்தட்ட 65%, ஆமாம் 2/3 பங்கு அனுமதிகள் தவறான முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 65%ங்கிறது ஏதோ ஒருத்தர் பண்ண தப்பு இல்ல, இது ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆனதுக்கான அடையாளம். கட்டவே கூடாத இடத்துல 90 கட்டடங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய சான்றிதழ் இல்லாமலே அனுமதி. 440 புகார்கள் 6 வருஷமா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேருதான் அமைப்பு ரீதியான தோல்வி. சரி, இந்த வளர்ச்சியால, இந்த விதிமீறல்களால கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? பல 100 வருஷமா அந்த கடலையே நம்பி வாழ்ற மீனவங்களோட நிலைமை என்ன? அத பாப்போம். இங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகமே இருக்கு. மீனவங்களோட நிலைமை எப்படின்னா, 2 பக்கமும் இடி. ஈசிஆர் பக்கம் போனா இது பிரைவேட் ரிசார்ட், வெளியே போன்னு சொல்லி துரத்துறாங்க. சிட்டி பீச் பக்கம் வந்தா அழகுபடுத்துறோம், பாலம் கட்டுறோம்னு சொல்லி காலி பண்ண சொல்றாங்க. அவங்க எங்கதான் போவாங்க? இந்த ஒரு வரியை கேளுங்க, இது அவங்களோட மொத்த வலியையும் சொல்லும். ஒரு பக்கம் மீனவர்கள் சரியான வீட்டு வசதிக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் அதே நிலத்தில் தனியார் டெவலப்பர்ஸ்க்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இதைவிட பெரிய அநீதி இருக்க முடியுமா? இப்போ நாம பார்த்த பணம், சட்டமீறல்கள், மக்களின் கண்ணீர், இதை எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து பாருங்க. அப்போ ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியுது. ஒருவேளை இது தெரிஞ்சே நடக்குதா? இது அரசாங்கத்தோட ஒரு மௌனமான தேர்வா இருக்குமோ? இந்த டேபிள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுது. பாருங்க, ஈசிஆருக்கு கோடி கணக்குல முதலீடு, ஆனா ஒரே விதிமீறல். பப்ளிக் பீச்க்கு வெறும் சொற்ப முதலீடு, ஆனா ஒரே சீரழிவு. அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமா செயல்படுது? அப்போ என்ன, தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படையா கடற்கரை பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முடிவு பண்ணிடுச்சா?
இல்ல, எந்த பாலிசிலயும் அப்படி எழுதல. ஆனா செயல்கள் எல்லாம் அதத்தான் காட்டுது. இது ஒரு நிர்வாக வெற்றிடம். அரசு தன்னோட கடமையிலிருந்து விலகும்போது அந்த இடத்த பணம் படைச்சவங்க நிரப்புறாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இந்த மணலுக்கும் இந்த அலைக்கும் இந்த கடலுக்கும் உண்மையான சொந்தக்காரர் யார்? இந்த சமுத்திரம் யாருக்கு சொந்தம்? யோசிச்சு பாருங்க.